போன வீடியோவில் வந்து நம்ம 10,000லேருந்து 20,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ப்ளஸ் டிடபிள்யூஎஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த 20 to 40,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் 20 to 2.5 lakhs ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட்டு ஆமாம், எது 2.5 lakh அப்படின்னா மேபி ஏதாவது 2 TB 1 TB இந்த மாதிரி மாடல்ஸ் எதாவது இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிக்சல் ஃபோல்டெலாம் வாங்கினா மேபி இருக்கும் அந்த ப்ரைஸ்க்கு. லீக் அப்படி தான் போயிட்டுருக்கு. சரிங்க, ஸோ இப்போ என்னென்னா 20,000 ரூபாய்க்கு ஃபோனு அப்படின்னீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாட் இருக்குது மனசில் எப்பயுமே, 30,000 ரூபாய்க்கு மேலே ஃபோனில் வந்து செலவிடுறது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஒர்த்தாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தின்னாக தான் இருக்குது. சிலர் வந்து ஃபோல்டபுள்ஸ் தான் வேணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஃபோல்டபுள்லாம் எங்கே வாங்குறீங்க, ஏதாவது தின்னான ஒரு ஃபோனை வாங்கி மடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் எல்லாமே வந்து ப்ரோ ஃபோல்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். டெக்னோ வந்து இப்போ 30,000லேயே வந்து ஃபோல்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ளிப் தானே? ஆமாம், டெக்னோ ஃபேண்டம் வி ஃப்ளிப். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா அப்படின்றாங்க. அதாவது ரிஸ்க்குங்கிறது எல்லோரும் எடுக்கலாங்க, அதானே அது இல்லை அப்படி தான் இருக்குது சரியா டெக்னோ பொறுத்த வரைக்கும். சரி ஓகே, இப்போ சாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம ஆள் இந்த வடிவல் காமெடியில் மாதிரி தான் சாம்பிளுக்கு கொஞ்சம் அரிசி அள்ளி போடும் மாதிரி தான். இப்போ டப்புன்னு என்ன பண்ணுற 20,000 ரூபாய்க்கு அப்படின்ற அந்த ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் ஏதாவது சொல்லி பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து லிமிட் பண்ணிடலாம், ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போக தேவை. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் 22 OnePlus Nord CE4 சூப்பர் ஃபோனு. ஓகே, இது வந்து 25,000 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 3,000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் வரும். அதை யூஸ் பண்ணால் வந்து 22 கிடைக்கும். பட் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா OnePlus கோடு விழுமே ப்ரோ, வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க ப்ரோ, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து எக்கச்சக்கமாக வருது. பட் என்ன ஒரு ஃபேக்ட்னா அவங்களோட சப்போர்ட் தான் வந்து பெட்டராக இருக்குது. ஆமாம், அட்லீஸ்ட் வந்து கோடு விழுது ஏதோ ஆகுதுன்னா அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு டிஸ்பிளே ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்றாங்க. ஆமாம், டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாங்க. அதுவே சாம்சங் அப்படின்னா டிமிக்கி தான் கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து நான் 3 ஃபோன் சும்மா டிஸ்பிளே வந்து இஷ்யூ ஆகி சும்மா வச்சுருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணணும்னு போனாலே வந்து 10,000 ரூபாய் பில் கட்டிடுறாங்க. ஒரு சாம்சங் ஆதி சேனலில் சாம்சங்க்கு இவ்வளோ பெரிய ஒரு நிலைமை வந்திருக்கு பாருங்க. அதுதான் டிஸ்பிளே மாத்திரம் அப்படின்னாலுமே வந்து ஒரு பெரிய பாக்கெட்டை வந்து காலி பண்ணுற அளவுக்கு வந்து அமௌண்ட் பில்லு போட்டுறாங்க. ஃபோன் வாங்கும்போதே பாதி காலி ஆயிடுச்சு, இப்போ கிழிச்சு விட்ருவாங்க அவ்வளோதான். ப்ளஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டுமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ஏதோ நம்ம அவங்க கஸ்டமர் மாதிரி தெரியல, போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. அதேதான், அதாவது காசு கொடுத்தது நம்ம, அவன் என்னமோ நம்மகிட்ட காசை கொடுத்து வச்ச மாதிரியும். அவங்க வந்து டிஸ்பிளே அப்டேட்டில் டிஸ்பிளே காலி பண்ணி விட்டுருவாங்க, அது பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஃபோனில் இப்போ கோடு விழுமான்னு கேட்டால் இப்போதைக்கு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பெருசாக புதுசாக லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸில் நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம பார்க்குறது இல்லை, ரொம்ப ரேராக பார்க்குறோம். இஷ்யூவே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, ரெண்டு பேரும் உங்களுக்கு ரேராக இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு தான் வரணும்னு தலையில் எழுதியிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ CE4 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். 125K பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கும். அதில் மைக்ரோ SD கார்டு இருக்கா, நான் ஹைப்ரிட் அப்படிலாம் கிடையாதுல்ல. அப்படி இருக்கு, ஏன்னா இந்த ஹைப்ரிடுங்கிற கலாச்சாரமே போயிடுச்சுடா. ஆமாம், டெடிகேட்டடுங்கிறது 10,000 ரூபாயில தான் இருக்குது. டெடிகேட்டட்லாம் 10,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. 2 சிம் ஒரு மெமரி கார்டுங்கிறதுலாம் 10,000 கிட்ட தான் இருக்குது. மேலே போக போக என்ன ஆயிடுதுன்னா அந்த ஹைப்ரிட் ஆப்ஷன் கூட இப்போ இருக்கிறது இல்லை. எனக்கு என்னமோ ஆச்சரியம் என்னன்னா Reno 12 Pro சுற்றிட்டு இருக்குல்ல, அது ஹைப்ரிட் 40,000 ரூபாய் லான்ச் பண்ண வேலைக்கு வந்து இந்த ஃபீச்சர் ஆச்சு நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது, அது ஃபேக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ அது இருக்கு. அந்த மாடல் வந்து நீங்கள் OnePlus இப்போதைக்கு அவங்க சப்போர்ட் பெட்டராக இருக்கிறதுனால நம்ம CE4 சொல்கிறோம். வேற ப்ளஸ் என்னன்னா Nothing Phone 2A வந்து சேல் டைமில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. சரி, அதான் நீ எப்படி இருந்தாலும் 20,000லேருந்து 2 லட்ச ரூபாய்க்கு சொல்ல போறிய. இப்போ Nothing Phone 2A சொல்லுவியா, 2A ப்ளஸ் சொல்லுவியா? 2A ப்ளஸ் இன்னும் அந்த 28 to 30 சுற்றிட்டு இருக்குல்ல, அது கரெக்டு தான். 2A வாங்கிட்டு அப்புறம் பார்த்தோன்னா 2A-ஓட 2A ப்ளஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ லைட்டாக ஒரு 5 வாட் எக்ஸ்ட்ரா சார்ஜிங் கொடுக்குறோம். 7350 கொடுக்குறோம். அதில் வந்து நெட்வொர்க் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 50 MB செல்ஃபி கொடுக்குறோம். ஆமாம், 50 MB செல்ஃபி கொடுக்குறோம். இப்படிலாம் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக கேட்குறேன். 5,000 ரூபாய் சேர்த்து பில்லும் எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க. அதாவது இப்போ 2A ப்ளஸ்ஸை கேட்டால் எப்படி திரும்ப சொல்கிறாங்க, 2A ப்ளஸ் இருக்கிறது 2 வேரியண்ட் தான், 8/256 12/256. ஸோ 2/256 மட்டும்தான். அதனால் இப்போ ஹையர் த ஸ்டோரேஜ் அப்படின்னு போனால் 2A-வே என்ன ஆகிடும்னா 25,000 அப்படி தான் இருக்கும். கரெக்டாக 256 GB போனோம்னா 2A அந்த 25 நம்ம ஈஸியாக செலவு பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடும், அப்போ இதில் வந்து 8/256 போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 28, அதுவும் 26 27 போகிறதா இருந்தால் மினிமம் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் எப்போ என்றைக்கு வந்து அவங்க 19,999 சொன்ன ப்ரைஸுக்கு கொண்டு வராங்களோ அப்போ வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் லாஸ்ட் டைமும் அந்த மாதிரி தான் 19,999 போடுறாங்க, வரவே இல்லையா, பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட வந்து நமக்கு 20,000 வர மாதிரி இல்லை, வர மாட்டேங்குது. அதான் சில பேனர்லாம் வந்துருது பயங்கரமான டீல், ஆனால் வரமாட்டேங்குது ரியல் வேர்ல்டில். ஸோ மொத்தம் இப்போ 2A ஒரு ஆப்ஷனாக ஆதி சொல்லியிருக்கான். அப்புறம் 2A ப்ளஸும் ஒரு ஆப்ஷன் அதுவுமே வந்து அந்த ஆஃபரில் 20,000 கிடச்சிது அப்படின்னா
20,000 தானே அப்போ நீங்க வந்து கிடைக்கிறது. அப்புறம் இந்த எட்ஜி 50 ஃபியூஷன் ஒன்று சுத்திட்டு இருக்கு. ப்ளஸ் எனக்கு என்னன்னா அதுக்கு பதிலாக GT60 நாடு 4 2Aக்கு பதிலாவே இருக்கு நிறையா நிலவரம் அப்படிதான் இருக்கு. ஃபோன்ஸ்லாம் இருக்கு. அப்போ எதுக்கு நான் 2A ப்ளஸ் கன்சிடர் இது வந்து எதுக்குன்னா நத்திங் OS என்ற அந்த க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளோட்டர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் ஊருக்குள்ள உங்க பிராண்டை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க ஆட்டோவில் போனாலும் சரி, காரில் 50 MP ஃப்ரண்ட் எப்படி நல்லா இருக்கா? இல்லை அதுக்கு என்ன இப்போ சரியா, அது வந்து 50 MP அப்கிரேட் ஆயிருக்கு. வெளில சொல்லிக்கலாம் 50 MP இருக்கு. நம்ம M55 50 MP கதையா? அதோட அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. M55 கொஞ்சம் இப்போ பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃப்ரண்ட்டு ரொம்ப தண்டமாக இருக்குது. S20FE பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுதான். வர வர இப்போ ரீசெண்டாக வந்ததில் எனக்கு தெரிஞ்சு செல்ஃபியில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஃபோன்னா ரெனோ தான்டா. நான் இந்த பட்ஜெட்டில் நான் மோஸ்ட்டாக இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் யூஸ் பண்ணதில்ல M35 சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. M35 பரவாயில்ல நல்ல விஷயம். ஏன்னா Z9 பார்த்தோமா, Z9ஓட எனக்கு M35 ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. நல்ல இன்ஃபர்மேஷன் இல்லை, சீரியஸாக தான். அது முக்கியமாக இந்த M55 அது பக்கத்துலேயே கூட வர முடியல. பேசாமல் M35 வந்து M55 லான்ச் பண்ணியிருக்கலாம் போல. இதுதான் நானும் சொன்னேன். டிவைஸ் ஒர்த்தாக இருக்குது. ஆனால் என்னென்னமோ பண்ணுறாங்களேடா, M55 சூப்பரான ஃபோன் சொல்லி ஹாலிவுட் படம்லாம் எடுத்து வச்சிருக்காங்களேடா. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் இல்லை, பட் இங்கே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் தான். 35ல வந்து ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் இருந்தது. கூலிங் மெக்கானிசம்லாம் இருக்குங்கிறான். அதெல்லாம் ஷாக் ஆகிட்டேன். டே ஏன்னா என்னென்னமோ பேசுகிறேன். வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் வார்ம் ஆகுது, ஹீட் ஆகுது அப்படின்றாங்க. பட் எந்த ஃபோன் எடுத்துட்டாலும் இனிஷியல் அந்த 3-4 days நமக்கு ஜென்ரலாக அந்த வார்ம்னஸ் இருக்கும். நம்ம யூசேஜ்க்கு பொறுமையாக வந்து அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து செட் ஆகிடும். அந்த வார்ம்னஸ் செட் ஆகிறதுனால அந்த கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிறது நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். உண்மைதான், இது வந்து யதார்த்தமான ஃபேக்ட். நீங்கள் வந்து இனிஷியலாக எடுத்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப அப்நார்மல் ஹீட்டிங்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வைஃபைல ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி நேரம் SOT வருது. 10 மணி நேரம் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுங்க. எப்போ பாரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். M34ஓட ஸ்லைட் ஒரு பெட்டரான பேட்டரி வந்து நான் M35 பார்க்குறேன், ஃபீல் பண்ணுறேன். ஓகே சரி, இப்போ இந்த மாடல் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம நத்திங் பற்றியும் பார்த்துட்டோம். அப்புறம் எட்ஜி 50 ஃபியூஷன் ஒரு மாடல் சுற்றிட்டு இருக்கு. அப்புறம் GT ஃபியூஷன் அதே தான், அது 20,000 21 அதோட கம்மியாக ஒன்னால மோட்டரோலா ஃபோன் எனக்கு பிடிக்குங்க. எங்கே போனாலும் லைட் ஆன் பண்ணோன்னா இப்படி தான் கையாட்டிக்கிட்டே போவேன் அப்படின்னா ஓகே சரியா. அப்டேட் ஸ்லோவாக தான் கொடுக்குறாங்க மோட்டரோலா. சரியான ஃபீச்சர் சாப்பு அதெல்லாம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு நான் மயங்கிட்டேன். மோட்டரோலா தான் பிடிக்குங்கிறவங்க போட்டோம். இப்போ GT60 மாதிரியான ஃபோனு கார்ட் ஆஃபர் அது இதுன்னு வரும்போது 25,000 அது 26 27 வந்துருது. 26க்கு இப்போ அந்த 128 GB மாடல் கிடைக்குது. பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக தேவை அப்படின்னா 29க்கு நமக்கு 8256 இருக்குது. LTPO பேனலு, பேட்டரி பேக்கப் வேறு லெவலில். ஆமாம், பேட்டரி பேக்கப் நிறைய பேர் யூஸ் பண்ணதில் இந்த வருஷத்தில் எனக்கு அது ஒரு மோஸ்ட் ஃபேவரேட் ஃபோன் ஆயிடுச்சு GT60. இதே மாதிரி தான் GT6ம் இருக்குது. அதான் செய்யும், ரெண்டும் ஒன்று தான், ஒரே ஃபோன் தான். கிட்டத்தட்ட லைட்டாக கேமராவில் சேஞ்சஸ் இருக்க போது ப்ராசர் சேஞ்ச் அவ்வளோதான். ஸோ அதான் அப்போ GT6 ஒரு ஆப்ஷனு. அப்புறம் OnePlusல நார்டு 4, OnePlus 11R ஸ்டாக்கே இல்லை, தூக்கிட்டாங்க. காலி ஒரு மாசமாக காணும். அது கரெக்டாக அந்த சேல் வரதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. அது ஊருக்குள்ளே எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருந்தது. 28,000 தூக்கிட்டாங்க. நார்டு 3 தூக்கிட்டாங்க. ஸோ அந்த 2 ஃபோன்ஸ் பற்றி வர கமெண்ட்ஸ், நார்டு 3 வந்தா என்ன வரலன்னா என்ன, அந்த 2 ஃபோன் CE3 வந்து சைலண்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அது கொஞ்சம் நல்ல ஃபோன் தான். அதுவும் நிறைய பேர் 19 அப்படிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, அப்போ நார்டு 4 ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நார்டு 4ல இப்போதைக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு என்ன தெரியுமா? ஒரு நெகட்டிவ் சைடு என்னன்னா கேமரா, ஆவரேஜான கேமரா. சரி, ஆவரேஜான கேமரா. ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னா ஃபுல் மெட்டலாக ஆண்டனா கட் அவுட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நெட்வொர்க் லைட் அடிவாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் 60ல் வந்து எனக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன் மாதிரி ஆஸ்பெக்ட். அது பிளாஸ்டிக் ஃபோன் தானே, அதில் GT60 காம்ப்ரமைஸ் கிடையாது. பட் என்னென்னா கீழே கேஸ் போட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. கேஸ் போடாமல் கீழே அப்படி இப்படி கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அது கர்வ்டு பேனல் வேறு, அதெல்லாம் வந்து ரஃபாலாம் யூஸ் பண்ணி போக வேண்டியதான். அதனால் கேஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவு பத்திரமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் நல்லாயிருக்கும். இது இருக்கா இப்போ ஸ்டாக்கு? iQOO Neo 7 Pro, Neo 7 Pro ஸ்டாக் இல்லை, அதுவும் காலி இல்லையா? ஸ்டாக் இருக்குது. பட் என்னென்னா விலை தான் வந்து 32 33 9 Pro அளவுக்கு இருக்குது. 9 Proவே கிடைக்குது நம்ம தான். அதனால் வந்து நமக்கு சேல் டைமில் லாஸ்ட் சேலில் அந்த ப்ரைம் டே சேலில் Neo 9 Pro 128 GB மாடல் வந்து 30,000க்கு வந்தது. சரி, இப்போ இந்த பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட்டில் F6 போக்கோல இருக்குது. கரெக்டு. சரியா, அது வந்து 8S Gen 3 வேறு. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பட் அதான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படியே வாமாக இருக்கும். ஆமாம், 2 போர்டு கொடுத்துருப்பாங்க உள்ள, தான் கொஞ்சம் வாமாக இருக்கும்.
ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னா 5 hours SOT எனக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிடுது. ஓகே 5 hours அச்சீவ் ஆகிடுது. பட் இதுவே அது காம்படிஷனில் இருக்கிறவங்கலாம் இப்போ யாருன்னா இந்த GT6 GT60 பார்த்தா 10 hours போகுது. ஸோ அது கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கும். பட் மற்றபடி எப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் லைட்டாக ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகும். பட் ஃபோன் ரொம்ப லைட் வெயிட் ஆகும், ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. நம்ம GT60 கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப சூப்பர் ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது. 12 அளவுக்கு வந்து ஹெவியான ஃபோன் கிடையாது. 12 செம ஹெவி தான். பட் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது. முக்கியமாக பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், டிஸ்பிளே ஓவரால் நல்லா இருக்குது. பட் அந்த ப்ரைஸ்க்கு அந்த 25 to 30க்கு டீசெண்டான கேமரா பேக் பண்ணி ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இது சேம் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஹோ ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் ஏதாவது ஜென்ரல் யூஸர் வாங்கினாங்க அப்படின்னா பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் வேறு யார் இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு இந்த பட்ஜெட்குள்ளார உண்மையை சொல்ல போனால் இந்த 30 இந்த ஏரியாக்குள்ளேயே ஆஃப்லைனில் டெக்னோலாம் கூட இருக்குது சரியா. அப்புறம் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவோ V30 இருக்குது. ஆமாம் V30 இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து ஏன் அதை நீ வீடியோவில் சொல்லன்னு வேற என்கிட்ட வந்து கேட்டிருந்தான். அவன் தான் யூஸ் பண்ணுறான் போல் கேமரா, நான் எங்கே போனாலுமே வேறு லெவலில் இருக்குடா அப்படின்ற மாதிரி. V30 வேறு லெவலில் இருக்குங்கிறான். V40 வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜேஎஸ் ஆப்டிக்ஸ் இதுன்னு. நம்ம அது வேற லான்ச் பண்ணுறாங்க இந்த மாதம். அப்போ பார்த்துக்கோங்க V40 வந்து இன்னும் பெரிய ஆளாக தான் வரும். பட் V30 V40லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் போனால் ஆன்லைனோட பெட்டர் ஆஃபர் வரும். டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக தரது, கேஸ் தரது, ஒரு மிவி பேங்க், இந்த மாதிரி போட்டு ஃபயர் போல்ட் ஏதாவது வாட்சை கையில் கட்டி அனுப்புறது. இன்ஸ்டாலாம் ஓப்பன் பண்ணாலே வந்து ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் விவோ V30 40லாம் ஆஃப்லைன் போயிடுங்க. ஸோ அடுத்து வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா 12R சொல்லியிருந்தோம். 12R கேமிங் ப்ரியாரிட்டி அப்படின்னா நம்ம கம்மி பட்ஜெட்டில் Neo 9 Pro 12R அதுவும் 8 Gen 2 பேஸ்ட் தான். 12R சரியான ஃபோன். அது நம்ம குரூப்லேயுமே வந்து நிறைய பேர் ஜாலியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 மாதம் அடிச்சு துவச்சா 1% இறங்கிருக்கு. யாரை பார்த்தாலும் 12Rன்றாங்க. நல்ல ஃபோன் அது. பட் என்ன ட்விஸ்ட் வச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த UFS இஷ்யூ வந்து பார்த்தீங்களா, அதனால் அந்த 256 GB பெருசாக மூவ் ஆகலை. இனிஷியலாக அந்த 128 நல்லா மூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து 128க்கு ஆஃபரே கொடுக்கல, வெறும் 256 மட்டும்தான் ஆஃபர் தராங்க. குடோனில் தான் நிறைய இருக்குது. அதனால அது ப்ளஸ் வந்து பட்ஜ் ஆஃபர் வேறு இருக்குது. ஸோ அவங்க வந்து அதிகமாக 256 தான் வந்து புஷ் பண்ண பார்த்து. புது கலர் வரல. புது கலர். பட் அதை விட நம்ம அந்த பிளாக்கே நல்லா இருக்குது. அது கொஞ்சம் மேட் ஃபினிஷோட நல்லா இருக்கும். ப்ளூவு அந்த புது கலர் நல்லா இருக்கு, கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு 50,000 ரூபா கிட்ட ஒரு மாடல் இருந்தது 12R. அதுதான் வந்து என்ன ஜென்சன் இம்பேக்ட் எடிஷன். அது 12Rலேயே லான்ச் பண்ணாங்க. ஓகே, அதான் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அந்த லட்சணத்தில் இருக்கு. கரெக்ட். ஆமாம், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தனால. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா Xiaomiல CV இருக்கு. Xiaomi CV வந்து என்ன சொல்றாங்கன்னா சினிமேட்டிக் விஷன் சொல்றாங்க. அதுவும் கேமரா எப்படி இருக்கு? கேமரா நல்லா இருக்குங்கிறாங்க. கேமரா ஓகே, அது அதுக்காக தான் வந்திருக்கான். வீடியோகிராஃபி முக்கியமாக அதுக்கு தான் சொல்லியிருக்கோன்னு சொன்னாங்க. அந்த செல்ஃபி வச்சு vlog அதிகமாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர். அதுக்கு தான் அது ஆக்சுவலாக வந்திருக்கு அப்படின்னு அவங்க டீம்லையும் சொல்கிறாங்க. மக்களும் யூஸ் பண்ணிட்டு அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ GT6 ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், அதுவும் இந்த இடத்துல இருக்குது. கார்பரேட் ஆஃபர் என்னன்னா நமக்கு இந்த 12Rோட பெட்டரான கேமரா. ஆமாம், 12Rல பெட்டரான பில்டு குவாலிட்டி. பெட்டர் பில்டு குவாலிட்டி. ஆமாம், GT6ல உங்களுக்கு அந்த பில்டு குவாலிட்டி இருக்காது. அது பிளாஸ்டிக் ஃப்ரேமு அதுதான் கிடைக்கும். பட் 12R கேமரா செட்டப் வேறு மாதிரி இருந்தது. பட் ஃபோன் கொஞ்சம் ஹெவி, பட் நல்ல ஃபோன் செம ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். அதான் 12R. அடுத்து என்னன்னா கார்பரேட் ஆஃபர்லாம் போனால் S23 வந்துடும் இந்த பட்ஜெட்குள்ளேயே. S23 வீடியோ சாஃப்ட்வேர் வேணுமா, சாஃப்ட்வேர் காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணுமா, கார்பரேட் ஆஃபர் யூஸ் பண்ணால் 42-43K. அதில் என்ன ப்ளஸ்னா ADLT சார்ஜர் ஃப்ரீயாக தந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்காது. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கேஷ்பேக் ஒரு 2000-3000 அந்த மாதிரி. நாங்கள் சொல்கிறது வந்து சாம்சங் ஷாப் ஆப்பில் சொல்லிட்டு இருக்கோம், அதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ S23 ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த ஹைலைட் என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்குறாங்க, ஐஃபோன் இந்த பேச்சு பேசுறீங்க ஆனால் கடைசி வரைக்கும் இதை பற்றி பேசவே மாட்டீங்க. இப்போலாம் எது பிக்சலை எல்லாருமே மதிக்கவே மாட்டீங்களே, அதுன்னே அதை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டீங்க. Pixel 7 இந்த வாட்டி வந்து லெஸ் தென் 30,000 வருது. Pixel 7 இந்த சேலில் 31,000. ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், 31,000 Pixel 7. அவள் பார்த்துக்கோங்களேன். ஸோ Pixel 7 வந்து 31, Pixel 7a வந்து 30க்கு கீழே அப்படின்னும் போது இந்த இடத்துல என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் அந்த பிக்சல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். பேட்டரி அடி வாங்கலாம். ஆமாம், ஆனால் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம், அது சூப்பராக இருக்கும். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 7 ஓரளவுக்கு டீசெண்டாக சார்ஜ் ஏறிடும். ஆனால் 7a கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ப்ரோ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது. அதுக்காக ப்ரோ வாங்கணும் அப்படின்னு நினச்சா 50,000க்கு மேலே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தலைவலி தான். நான் சொல்கிற ப்ரோ 7 Pro 8 ப்ரோக்கெலாம் போகிறதா இருந்தால் 80-90,000 சொல்லுவான் எக்ஸ்சேஞ்செலாம் போட்டு. 9 சீரிஸ் வேறு லான்ச் பண்ணுறாங்க. ஆமாம், 9ல் நிறைய வருது, ஃபோல்டுலாம் வருது. யாரும் முடிஞ்ச ஃபோல்டு வாங்கிக்க பண்ணி தான் அப்புறம்
இன்னொன்று 8A பக்கமும் வந்து இப்போதைக்கு வேண்டாம், மேபி ஃபியூச்சரில் பிக் பில்லியன் டே சேல் டைமில் 30க்கு கீழே இவங்க எக்ஸ்சேஞ்செல்லாம் சேர்த்து தான் 40,000 போட்டுருந்தாங்களா போன தடவை? மனசாட்சியே இல்லாத விஷயங்க. 8 இனிஷியல் லான்ச் பண்ணப்பவே வந்து ஹெவியாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்தாங்க. பட் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கொடுக்காம இந்த விலைக்கு தான் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து அப்பயே சமயத்திருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அது பேக் ஃபயர் ஆகிடுச்சிங்க. பின்னாடி ஒரே நெருப்பு தான். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் ஐஃபோன்ஸ். ஸோ ஐஃபோனில் வந்து உங்களுக்கு 13, 14க்கு ஆஃபரே இல்லை சுத்தமாக. எங்கே போனாலும் நமக்கு 14 வந்து 60,000 செல் பண்ணுறாங்க. பட் என்ன 15 அந்த பிரைஸ் கிடைக்குது. 14 ப்ளஸ்ஸே வந்து 45, 43 55லேருந்து 52லேருந்து 55க்கு வருது. ஸோ 14 ப்ளஸ்ஸு நமக்கு பெரிய டிஸ்பிளே, பேட்டரி ஃப்ரெண்ட், நல்ல பேட்டரி லைஃப். ஸோ அது வந்து 14+ நல்ல ஃபோன் தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு 50,000. ஆனால் இப்போதைக்கு 13 வாங்கலாமான்னா 48ல் தான் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக 14 ப்ளஸ்ஸே போயிடலாம். எனக்கு என்ன வருத்தம்னா 1.5 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி வாங்கினவங்களும் அதே 48க்கு தான் வாங்கினாங்க. இன்னும் அதே ப்ரைஸ்க்கு இருக்கும்போது அவங்களுக்கு ஹாப்பி. அது இப்போ வாங்குறவங்க 50க்கு வாங்கின கரெக்டாக 2 வருஷம் முடிய போகுது. பட் இன்னமும் வந்து அதே விலையில் இருக்கு அப்படின்றப்போ நான் ஜாலியாக இருந்துக்கலாம். இப்போ செகண்ட்ஸில் வந்து உனக்கு நல்ல ரேட்டு போகும்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ வாங்குறவங்க நமக்கு சாம்சங் விட ஐஃபோன் வந்து அந்த ரீசேல் வேல்யூ பண்ணுறப்போ பெட்டராக இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் பெட்டராக இருக்கும். அதுலேயும் காமெடி என்னன்னா சாம்சங் ஃபோனுக்கு ஒரு ஐஃபோன் எக்ஸ்சேஞ்சாக போட்டு பாருங்களேன், இன்னும் காமெடியாக இருக்கும். சாம்சங்கே நல்லா காசு கொடுப்போம் அதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும், சரியா? ஸோ ஐஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 14+, 15 கிடைக்கும். 15 கார்டு ஆஃபரில் கிடைக்கும். 15 வந்து 65க்கும் கம்மியாக வரும். 64,999 அண்ட் 15+மே வந்து ஒரு 75,000 அந்த மாதிரி வரும். ஸோ மொத்தம் இதெல்லாம் கம்மியான ப்ரைஸ் கிடையாதுன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியுற மாதிரி தான் எங்களுக்கும், சரியா? அப்புறம் இன்னொரு ரெகுலர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3,000 ரூபா வந்து கம்மியாக வருது. ஸோ அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா, முக்கியமாக ஐஃபோனுக்கு வாங்கினோம் அப்படின்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ண பேங்க் கார்டு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் 1000 ரூபா தான் டிஸ்கவுண்ட் வரும். ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 5% அன்லிமிட்டட் கேஷ்பேக்கு அடுத்த மாதம் பில்லிங் சைக்கிள்லேயே வந்து ஆட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். சரி, அடுத்து என்னன்னா விவோவில் X100ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சுற்றிட்டு இருக்கும் இந்த பட்ஜெட்டில். கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னு நினச்சா அதை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஷோமியில் 14 இருக்கும், ஷோமி 14. அதையும் கூட நீங்கள் கேமரா சென்ட்ரிக் காம்பேக்ட் ஃபோனு 59,990 இந்த மாதிரிலாம் வந்துட்டு. ஆமாம், ஸோ காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும் ஆண்ட்ராய்டில், பவர்ஃபுல்லாக இருக்கணும், 8 Gen 3 பேஸ்டு, எனக்கு கேமரா முக்கியம் அப்படின்றவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அப்புறம் அதுலேருந்து அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா S23 Ultra. 14 Ultra எங்கேயும் இருக்குடா. S23 Ultra தான் இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்கீங்க. திரும்ப வருமானு தெரியல, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. திரும்ப வருமா 75க்கு? இப்போ வந்து 80ல் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ சேல் டைமில் வந்து மேபி 80லையும் இருக்கலாம். பட் 80ல் இருக்கும்போது அமேசான் பே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 4,000 கேஷ்பேக்காக வந்துடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம். பட் வந்தது அப்படின்னா 75க்குலாம் வந்ததுன்னா செம ஒர்த்தாக இருக்கும். அது நல்ல ஃபோன், சரியா? ஸோ 75Kக்கு திரும்பியும் வருது அப்படின்ற பட்சத்தில் S23 Ultra ஒரு நல்ல டிவைஸ். இதை தாண்டி இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா S24+ சுற்றிட்டு இருக்கும். அதை கன்சிடர் பண்ணாதீங்க. 70,000 டேரக்ட் ப்ரைஸ் ட்ராப். அதே ப்ரைஸ் ட்ராப் S23+க்கு ஆயிருந்ததுன்னா நான் அல்ட்ராக்கு பதிலாக ப்ளஸுக்கு போயிட்டு இருப்பேன். S23+ கொஞ்சம் கம்மி. S23+ நல்ல ஃபோன் தான். நம்ம பர்பஸ்க்கு அது போதும், அந்த மாதிரி ஃபீல் ஆகிடும். ஏன்னா நான் மேக்ஸிமம் இப்போ இந்த ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்க போகிறோம், அதே தான் பண்ண போகிறோம். அப்புறம் மிஞ்சி போனால் பிரைமரி சென்சாரில் பீரோல் எடுப்போம். ஸோ அதே தான் அதுலேயும் பண்ண போகிறோம். வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கம்ஃபர்டபுளாக வந்து கையில் ஹோல்ட் பண்ணி நம்ம இதில் S10 இருக்குது. ஆமாம், சரி. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் அடுத்த ஃபோன் யார் வரா அப்படின்னா, இதே பட்ஜெட்குள்ளார இப்போது விவோவோட X100 Pro இருக்கும், அப்புறம் ஷோமியோட 14 Ultra இருக்கும், அப்புறம் S24+ வந்து இப்போ ப்ரைஸ் கட் ஆயிடுச்சு, அது விடுங்க. அப்புறம் பிக்சல் நம்ம S23 Ultra வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், அப்புறம் பிக்சல் 9 Pro 8 Pro இருக்கும். அப்புறம் இது தாண்டி மேலே போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே தான் வருவான் திரும்ப S24 Ultra வந்து ப்ரைஸ் கட்டு அது இதுன்னு சொல்லி கார்டு ஆஃபர் அதெல்லாம் போட்டு விலை கம்மியாக மாட்டேங்குது. அப்படியே 1.25 லட்சத்தில் தான் சுற்றிட்டு இருக்கு. அங்கே தான் சுற்றுது. ஆனால் இவனுங்க டிஸ்கவுண்ட்ன்றாங்க. அப்படி பார்த்தாலுமே வந்து 1.23 அப்படி தான் சொல்கிறாங்க ஃபைனல். ஸோ அது ஒரு மாடலா? ஆமாம். அப்புறம் ஐஃபோன் திரும்பியும் S24 Ultra வாங்கணும் அப்படின்னா மேபி ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுறது பெட்ரு. கார்பரேட் ஆஃபரில் எப்படி வருதுன்னா டேரெக்டாக செம்மடா. கார்பரேட் ஆஃபரில் வந்து டேரெக்டாகவே 10,000 ஸ்லாஷ் ஆகிடும். ஸோ 1.19. அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்செலாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அது. ஸோ அது ஒன்று. அடுத்து என்னென்னா ஐஃபோனில் வந்து இப்போ ப்ரோ 14 Pro Max இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் 15 Pro சீரிஸ் இப்போ லான்ச் ஆக போகுது. ஆமாம், 16 வரப்போ தான். 16 யாரும் வாங்க போகிறது இல்லை, 17க்கு வெயிட் பண்ணுறாங்க. 17 தான் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்க போகுதுன்றனால மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க டிவைசஸ். இதை தவிர வந்து ஃப்ளிப் இருக்குது 1 லட்ச ரூபாயில். பட் இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம அப்படியே அதான் வேணாம் தான் இருக்குது சொல்லிடுறோம். அதே மாதிரி ஃபோல்டு இருக்குது 1,65,000க்கு. பழைய ஃபோல்டு 5 எங்கே ஸ்டாக் இருந்ததுன்னா அது 1,40,000 வரும். இப்போ ஃபோல்டு 4 வந்து நமக்கு ஃப்ளிப் 4 வந்து ஃப்ளிப் 3 35க்கு வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி 35க்கு 40க்குலாம் பிக் பில்லியன் டே சேலுக்கு வந்ததுன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன மேட்டர்னா அந்த ரேட்டுக்கு இப்போதைக்கு வராது, 2 வருஷம் கழிச்சு வேணால் வரலாம். இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஃப்ளிப் 3 ஃப்ளிப் 4லாம் அப்படின்னா நல்ல ஃபோன் தான் ஓரளவுக்கு. ஆனால் கவர் டிஸ்பிளே குட்டியாக இருக்கும், பேட்டரி ரொம்ப நிற்காது. ஸோ இதான் வந்து அந்த ஃபோனோட காணு. பட் மற்றபடி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும்.
ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க ஃபோன்ஸு. இப்போ வாட்சில் வச்சு கண்ட்ரோல் பண்ணி முடிப்போம். வாட்சில் சொல்கிறேன். இப்போ வாட்ச் எவ்வளோ வாட்ச் சொல்லுவாங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து லாஸ்ட் டைம் நாய்ஸ் சிம்பிள் அப்போ தனி எப்படியா இருந்தாலும் ஏடிடி டீல்ஸில் இவன் போட்டுருவான் வாட்ச். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். வாட்சில் நிறைய பிராண்ட் இருக்குது, இருந்தாலும் எந்த பிராண்டை நீ சூஸ் பண்ணுவேன்? அதாவது பட்ஜெட் வாட்ச் இப்போ ஒரு 1500 வாங்க போகிறேன் அப்படின்னா நாய்ஸ். ஸோ அப்போ நாய்ஸ் எதனால் நீ சூஸ் பண்ணுற? நாய்ஸ் வந்து நம்ம பர்சனலாக வந்து அந்த பிராண்டு கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பிக்கை யூஸ் பண்ணதில் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போட்டு கிராஸ் பீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 days 15 daysலாம் சார்ஜ் பண்ணல அப்படின்னா டெட் ஆகிடுது, இழுத்துக்குது. ஓகே, நாய்ஸில் வந்து அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப ரேராக தான் ஃபேஸ் பண்ணேன் அந்த இஷ்யூலாம். ஸோ அதனால் வந்து அது ஓரளவுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளஸ் ஆப் சப்போர்ட் வந்து நமக்கு மற்ற பிராண்ட்லாம் நம்ம பார்த்தோம், போட் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பெட்டரான ஆப் சப்போர்ட். மற்ற எல்லாமே அந்த டிஏ ஃபிட்டோட காப்பி தான், டேஃபிட்டு ரைட்டு. ஸோ அதாங்க இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அப்போது ஆதி என்ன சொல்கிறோன்னா நாய்ஸ், சரியா? நாய்ஸில் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள ஆட் பண்ணி அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணலாம். அதுவும் பண்ணலாமா நாய்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சூப்பரான விஷயம் தான். இப்போ நாய்ஸில் வந்து எனக்கு ஒரே டவுட் இருக்குது, அதை மட்டும் ஆதிட்ட கேட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வாட்ச் டாபிக் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். என்னன்னா ஃப்ரெண்டு டேட்டா இருக்கிறதுலாம் ஓகே. இப்போ நான் நாய்ஸில் ஒரு வாட்ச்லேருந்து அடுத்த வாட்ச் போகிறேனே வை, டேட்டா அப்படியே அதில் வந்துடும், வருது இல்லை? அதெல்லாம் வருது. முன்னெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இப்போ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவை வந்து பர்ஃபெக்ட். ஜிபிஎஸோட வாட்ச் வச்சிருக்காங்களா நாய்ஸ்? ஜிபிஎஸ்ல போன வருஷம் ஒன்று லான்ச் பண்ணாங்க, பட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நான் அமேஸ்ஃபிட் பிப் 3 வச்சுருந்தேன். அதுக்கு வந்து நியர் ஈக்குவலான டேட்டா வந்து கேலரி பர்ன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தது. பட் அந்த மாடல் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போ ஆக்டிவிட்டி ஓரியன்டாக வந்து பியூர் ஆக்டிவிட்டி அப்படின்னா நாய்ஸ் வேணும். பட் கேஷுவல் வாக்கிங் போகிறேன், ஸ்டெப் கவுண்ட், டைம் பேஸ்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெலாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். நாய்ஸ் ஆரிஜின் ஒரு வாட்ச் 6500 லான்ச் பண்ணியிருப்பாங்க, நல்ல ப்ரீமியமாக இருக்கும். சாஃப்ட்வேர் வேறு லெவலில். ஆண்ட்ராய்டு கிடையாது, ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் மாட்டி விட்டுருவாங்க போல. சரி, அந்த ஆரிஜின் இல்லை, ஆண்ட்ராய்டு இல்லை, நார்மல் இந்த மாதிரி தான். பட் சாஃப்ட்வேர் அந்த அனிமேஷனு யூஏ எல்லாமே வந்து ஃபுல் ட்ரீஃபைன். எனக்கு இதுதான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. பட் வாட்சை நான் என்னைக்கிடா கையை தொட்டு அப்படியே சும்மா உட்காந்து இதையே நோண்டிட்டு எப்போ இருக்க போகிறேன்? இந்த வாட்சை நான் கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நாய்ஸ் வாட்ச் நான் வாங்கியிருக்கேன்னாலும் ஸ்டெப் கவுண்ட்டுங்கிறத வந்து நான் வாட்சில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ஆப்பில் வர ரிஃப்ளெக்ட் ஆகிடும், ஆப்போட கனெக்டடாகவே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா மோஸ்ட்லி ஆப்போட அந்த டேட்டா சிங்க்குக்கு மட்டும்தான் ஆப்பை யூஸ் பண்ணுறேன். ஆமாம், இல்லை பொதுவாக எல்லாரும் அது நல்ல விஷயம் தான். அது ஒரு நல்ல விஷயம். வாட்ச் பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக பெட்டராக. கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா பட்டு நோட்டிஃபிகேஷனே வந்து தலைவலியாக. நான் நோட்டிஃபிகேஷன்ங்கிறத டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வாட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன வரணும் டிங்கு அடிச்சிட்டு இருக்கோம், அது கடுப்பாக இருக்கும். ஸோ அதான் ஆமாம். அப்போ இந்த வாட்ச் செக்மெண்ட்ல ஆரிஜின் வந்து இப்போதைக்கு வேணாம், 6500க்கு. மேபி ஃபியூச்சரில் ஒரு 5000க்கும் கம்மியாக கிடச்சிதுன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் நாய்ஸில் வந்து ஓரளவுக்கு பில்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமாக அந்த அமேசான் தனியாக, ஃப்ளிப்கார்ட் தனியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ரெகுலராக. சேல் டைம்லேயுமே வந்து நமக்கு என்னென்னா இப்போது இந்த நம்ம மாடல் சொல்லிடுறோம், சேல் டைமில் அந்த மாடலுக்கு வந்து விலை கம்மியாகாமல் இருக்கலாம். பட் ப்ரைஸ்லலாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். பட் என்னென்னா அல்ட்ரா 3ன்னு ஒன்று இருக்குது, நல்ல ஒர்த்து. ஹலோ ப்ளஸ், இந்த ரெண்டுமே வந்து ஒரு நான் அந்த 2500 பட்ஜெட் அப்படின்னா இந்த 2 மாடலுக்கு நம்ம போயிடலாம். மற்ற எல்லா மாடலுமே ஸ்கிப் பண்ணிடலாம் நாய்ஸ்லேயே. சூப்பர். அதே 1500 to 2000 அப்படின்னா ரவுண்ட் எல்லாம் வார்டெக்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, அது நாய்ஸ் ஓஎஸோட வருது, அதுவும் நல்லாயிருக்கும். சரி, அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாட்சஸ். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாட்சஸ்ன்னு வரும்போது அப்போ மொத்தம் நாய்ஸ் தான் சொல்கிறான். இதுவே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக ஆதி இங்கலாண்டாவான்னு தெரியும், வேறு வழியே கிடையாது. சாம்சங்கோட வாட்ச் 4 கிளாசிக் தான் சுற்றிட்டு இருக்கு. ஆப்ஷன் இல்லைன்னா அமேஸ்ஃபிட் எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஆக்டிவ் எட்ஜ்னு ஏதோ ஆமாம், அது 12,000 லான்ச் பண்ணாங்க, டிஎஃப்டி டிஸ்பிளேயோட இருக்குது. ஆமாம், 899. இப்போலாம் எல்லாரும் மைண்ட் செட் எப்படின்னா ஒரு 1500 மேலே ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு அமோலெட் வேணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் வந்து அது ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அமேஸ்ஃபிட்டில் 8000 ரூபாய்க்கு வந்து டிஎஃப்டி கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர். எனக்கு என்ன ஒருத்தன் தெரியுமா, அமேஸ்ஃபிட்டில் 8000 ரூபா கொடுத்து டிஎஃப்டியில் எனக்கு இஎங் டிஸ்பிளே கொடுத்துருந்தா சந்தோஷமாக போயிருப்பேன் நான். எனக்கு டிஎஃப்டி கூட வேணாம். பட் டிரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, நல்லா தான் இருக்கும் அந்த டிஸ்பிளே. ஸோ இவங்களும் வந்து அதை மட்டுமே வந்து கொடுத்துருந்த பட்சத்தில் வந்து கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக் லைட்டே ஆஃப் பண்ணிடலாம், அப்பயும் கூட யூஸ் பண்ண முடியும். மேபி ஆக்டிவ் எட்ஜ் எப்படி இருக்குன்னு நாங்கள் யூஸ் பண்ணாமல் அதை பற்றி அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. இந்த லாஸ்ட் சேலில் வந்து ஒரு 8000க்கு என்னமோ வந்தது. பட் கமெண்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு மிக்சடாக தான் இருந்தது. அது எந்த விதத்தில் இப்போ பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் எது வந்து நல்லா இல்லைன்றாங்க? ஆக்டிவிட்டியுமே நல்லா இருக்கு. பட் எல்லாருமே வந்து எனக்கு அந்த ப்ளூடூத் காலிங் வந்து இல்லை அப்படின்றாங்க. அதுதான் நான் சொன்னேன். அது என்னன்னா ஆக்டிவ்னு ஒரு மாடல் இருக்கு, அது வந்து பிபிஎஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க. அது வந்து 9000 கால் இருக்கும், டிஸ்பிளே காலிங் ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்துட்றாங்க.
பட் ஒரு சில பேர் வந்து அப்படியே மாற்றி வேறு மாடல் வாங்கிடுறதுனால அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஆக்டிவ் ஏஜ் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். எனக்கு எதுக்கு முதல்ல ஃபோன் கால் வந்து வாட்சில், அப்புறம் ஸ்டோரேஜ் வாட்சில் நான் என்ன பண்ண போகிறேன், அப்புறம் எதுக்கு ஃபோன் வச்சிருக்கேன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பார்க்க போனால் நான் சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் LTE அப்படின்னு சொன்னாலும் கூட பட் பேட்டரி தான் வந்து கொஞ்சம் கடியாக இருக்கும். அது வாங்கிட்டு ஸ்மார்ட் வாட்சஸில் ஆமாம் 1.5 நாளைக்கு ஒரு கேது பண்ணுற மாதிரி இருக்கும். Wear OS வாட்ச் பாயிண்ட் நம்ம OnePlusலேயும் வந்து ஒரு சில Wear OS வாட்ச் 2Rன்னு ஒன்று வந்திருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அதான் பட்ஜெட் பார்த்துக்கோங்க. வாட்சுக்கு வந்து 18,000 செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காத அவங்கலாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ 18,000க்கு வாட்சுக்கு இது வாங்க போகும்போது என்னடான்னு பார்த்தோன்னா உனக்கு கார்மினோட வாட்சஸ் சம்டைம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபிட்னஸ்னு வந்து என்னன்னா கார்மின் நமக்கு ஃபிட்பிட் இது எல்லாமே ஃபிட்பிட் வேணா கார்மின் வந்து பெருசாக டிஸ்கவுண்ட்டே இல்லை. கார்மின்ல அந்த சோலார் பவர்டு வாட்ச் எல்லாமே வந்து சேல் டைம் ஆச்சு ஏதோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா வச்சு ஓகே அப்படின்லாம். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டிஸ்கவுண்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட் கிடையாது. அவங்களுக்கு மார்க்கெட் யூரோப்பும் யூஎஸும் தான். நம்ம மார்க்கெட்டில் பேருக்கு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா ஆப்பிள் வாட்ச். ஸோ ஆப்பிள் வாட்சை நம்ம கன்சிடர் பண்ணலாம். போன தடவை வந்து பிக்சல் வாட்ச் 30,000க்கு இருந்தது. மேபி இந்த தடவை ஒரு 25,000க்கு வந்ததுன்னா பிக்சல் வாட்ச் கூட ஓரளவுக்கு ஓகே தான். பட் இப்போ கூட அது வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ அது 20,000க்கு வந்து பார்க்கலாம். SE2 எல்லாமே வந்து நல்ல ப்ரைஸ். அது வேணாம். ஆனால் இந்த SE வேணாம். வாட்ச் SE வேணாம். அதுக்கு நீங்கள் வந்து வாட்ச் FE மாதிரியான வாட்ச் வந்ததுன்னா கூட போயிடலாம். நம்ம கேலக்ஸி வாட்ச் இருக்குல்லையா, அது கூட போயிடலாம். ஆப்பிளில் ஏன் தெரியுமா அந்த SE வேணான்றேன், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எப்பயுமே அதில் கிடையாது. அது சும்மா ஏதோ கடமை கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்பர் சீரீஸ்லேயே ஒரு ஜென்ரேஷன் பழச கூட நம்ம அதே ப்ரைஸ் 8-9 கூட வந்து நமக்கு அந்த லெஸ் தென் 30,000க்குலாம் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. ஸோ அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா வந்து நல்ல ஒர்த்தாக கிடைக்குது. பட் அதை பார்த்துக்கலாம். சாம்சங் வாட்ச் வச்சுட்டு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடியாது. ஆப்பிள் வாட்ச் வச்சுட்டு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் முடியாது. அதுவும் பார்த்துக்கோங்க. பட் சாம்சங் வாட்ச் 4 நல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து லெஸ் தென் 10,000 ரூபாய்க்கு. அதான் 12,000 ரூபாய்க்கு 5 Pro வருதா வாட்ச் 5 Pro. ஆமாம். ஸோ 12,000 ரூபாய்க்கு அப்போ அதுவும் ஒரு நல்ல வாட்ச் தான். ஆனால் இந்த வாட்ச் 4 கிளாசிக் ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா சுற்றி ரவுண்ட் டயலுக்கு மேலே ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கும். ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அந்த டயலை வந்து நீங்கள் ரொட்டேட்டிங் டயல் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் டிஸ்பிளே. ஆனால் வாட்ச் 5 Pro அது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா வாட்ச் 5 இருக்கட்டும் 6 இருக்கட்டும் இது வாங்குறதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ரெகுலர் மாடல் அந்த 40mm 44mm அதுக்கு பதிலாக வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் வாட்ச் 7 வந்து பிக் பில்லியன் டே சேல் டைமில் கம்மியாகிடும்ல. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் நான் சொல்லுவேன் திரும்ப. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கம்மியாக வரைக்கும் வேணால் நீங்கள் எமர்ஜென்சி இல்லை வாட்சே வாங்காமல் இருக்க வைப்பேன்டா. டைட்டன், சொனாட்டா இந்த மாதிரி வாட்ச் தான் வாங்கிக்கோங்க. வந்து நல்ல டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு நமக்கு. அது நான் சொல்ற ஸ்மார்ட் வாட்ச் இல்லை, வெறும் அனலாக் வாட்ச்ல டிஜிட்டல் வாட்ச் G-Shock. அதெல்லாம் நம்ம பேட்டரியும் மாற்ற தேவையில்ல, சார்ஜ் பண்ணணுன்றது. அது ஒரு வருஷத்துக்கு நிற்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். ஹெல்த் சென்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குண்ணா. நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் என்னன்னா பீடோமீட்டர் மட்டும் இருக்கும். அதில் ஒரு வருஷத்துக்கு பேட்டரி மாற்ற தேவையில்ல, ஸ்டெப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வாட்ச். சூப்பராக நல்ல பாயிண்டாக இருக்குது. நேராக இந்த காயின் செல் போட்டாலே ஒர்க் ஆகிடும், அவ்வளோதான். ஆமாம், அது பேட்டரி மாற்ற தேவையில்ல, ஜாலியாக டிஜிட்டல் வாட்ச்சு. லுக்கும் ஓரளவுக்கு ஸ்போர்ட்டி லுக் நல்லா பண்ணுது. அந்த மாதிரிலாம் இப்போ பெருசாக வரதில்லை நமக்கு, வெறும் பீடோமீட்டரோட. ஸோ அதாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மறந்துடாதீங்க, ATT டீல்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக வந்துடும். அண்ட் மற்ற சேனல்ஸ்லேயே ATT டீல்ஸ் பற்றி வரும். ஏன்னா எப்படி எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வேறு ஏதாவது நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். நான் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் டைமில் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி வந்து டீல்ஸ் அதில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதாங்க. ஓகே, இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி. பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.